போட்டில் ஒரு சின்ன பையன் அவன்கிட்ட தான் சித்தப்பா சும்மா விளையாடிட்டு இருக்காப்ல. அந்த பையனோட அப்பனை விட இவனுக்கு இந்த மேப், இந்த கடல் பயணம் செய்யக்கூடிய மேப் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த பையனோட அப்பனை விட இவனுக்கு தான் அத்துப்படி. இப்ப சொல்றா, நீ யாரை கூட்டு போவ, என்னையா இல்ல உங்க அப்பனை யான்னு கேக்குறாப்ல. அவன் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னுட்டு அவங்க அப்பனை தான் கையை காட்டுறான். சொல்லி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணன் பையங்க அண்ணன் போட்டை ஓட்டிட்டு இருக்காப்ல, தம்பிக்காரன் அவர் பையனோட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காப்ல. அடுத்து அங்க கட் பண்ணா அடுத்து இப்ப தம்பியை காட்டுறாங்க. இவரு பேரு லீயாமா. லீ அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாப்ல. அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வீட்டில் உள்ள இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து மொத்தமாக சேர்த்து போடுறது, அப்புறம் தனித்தனி வீட்டில் இந்த ஃபேன் சரி பண்ணி கொடுக்கறது. இவ்வளோ ஏன் சில வீட்டில் இந்த ஆய் போய் அதை சரியா ஃப்ளஷ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க பாருங்க, இந்த கக்கூசு பாருங்க, அதை கூட வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறாப்ல. இவர் ஆயை கிளீன் பண்றாப்ல, அதை அந்த ஆய் போன அந்த பொண்ணுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவர்கிட்டே வலிகிறா. ஆனா அவர் அதுக்கெல்லாம் சட்டை கூட பண்ணலங்க. முகத்துல ஒரு ரியாக்ஷனே இல்ல, மூஞ்சி செத்து போய் இருக்குது. அப்புறம் இங்கிலாந்துல பனிக்காலம் வந்துட்டா இப்படிதான் பனி கொட்டும் போலங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல விழுகிற பனி எல்லாம் வழியெல்லாம் மறைச்சு கிடக்கிறதால இவர் அந்த பனியெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் அபார்ட்மெண்ட்ல ஏதாவது பைப் லீக்கேஜ், இந்த கை கழுவுற வாஷிங் மிஷின்லாம் இருக்கும் பாருங்க, அது அப்புறம் குளிக்கிற ஷவரை சரி பண்றது. அதுலயும் இந்த அம்மா சரி இந்த ஷவர் சரி பண்ணி கொடுக்க வந்ததா இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா ரொம்ப ரூடா பேசுது. இவனும் பதிலுக்கு பேசி விட்டுடுறாங்க பிடிச்சி. அதுக்கு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருச்சு போல் இருக்கு. அவரு லீய பிடிச்சி திட்டிட்டு இருக்காப்ல, முதலாளி லீய பிடிச்சி திட்டிட்டு இருக்காப்ல. அபார்ட்மெண்ட்ல இருக்க டெனன்ட்டுங்களுக்கு இவர் வீட்டு வேலை எல்லாம் நல்லா பண்ணுறாராமாங்க. ஆனா டெனன்ட்டுங்க கிட்ட இந்த குட் மார்னிங் சொல்றது, அப்புறம் ஹிஹின்னு சிரிச்சு பேசணும் இல்லையா. ஆனா இவரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபேஸை வச்சிருக்காப்ல, அதாவது இந்த சிரிப்பே இல்லைங்க மூஞ்சில, அப்படி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு இருக்காப்ல. கடைசியா முதலாளி அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாப்லங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் சாரி சொல்லிட்டு போகணும்ல. இவன் எதுக்கு சாரி கேட்கணும்னாவும் முதலாளிக்கு இது பிடிக்கலங்க. இருந்தாலும் நானே அந்த அம்மாட்ட பேசிக்கிறேன்ப்லான்ற மாதிரி அவரு இவன்ட்ட பேசிட்டு விட்டுடுறாப்ல. அடுத்து இப்ப லீ பாருக்கு குடிக்க வந்திருக்காங்க. அங்க ஒரு அழகான பொண்ணுங்க அதுவே வேணும்னு வந்து இவன் மேல பீரை கொட்டிவிட்டு வாங்கல பாத்ரூம் போலாம் கிளீன் பண்ணு அதுவாகவே வந்து வலியுது. அப்பவும் லீ அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட் ஃபேஸை வச்சுக்கிட்டு பரவாயில்ல வேண்டாம்னு சொல்லி போடுறாங்க. பாவி பைய. அப்புறம் அந்த பார்ல குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, தனியாக தான் குடிச்சிட்டு இருக்காப்லங்க. இவனே யார்கிட்டையாவது போயிட்டு அப்புறம் பையன்ட்ட வம்பு பண்ணிவிட்டு அவங்கள பிடிச்சி அடிச்சு நல்லா சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னு தான் தெரியல, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தான் சுத்தமா தெரியல. அடுத்த சீன்ல இப்ப லீ அபார்ட்மெண்ட்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காப்ல, பனி எல்லாம் பிடிச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப இவனோட அண்ணனுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கதா போன் வந்திருக்குதுங்க. இவனும் அரை மணி நேரத்துல வந்துடுறன்ட்டு கார்ல போறான். அப்ப இவன் வர வழியில தான் அபார்ட்மெண்ட் வேலைக்கு வேற ஆளை மாத்தி விட சொல்லிவிட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க அண்ணங்காரன் இறந்துட்டாராங்க. அங்க இவரு லீயோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் தான் அண்ணனை கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காப்ல. இப்ப டாக்டருங்க வழக்கம் போல காப்பாற்ற முடியாம லீட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, சாரி சார் அப்படின்ட்டு. அங்கேயும் லீ ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் தாங்க, வருத்தப்படல, அழுகல, கொஞ்சம் கூட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனே இல்ல. அண்ணங்காரன் இறந்த தகவல் எல்லாம் இவ குடும்பத்துக்கு, அப்புறம் இவனுக்கு ஏதோ ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்களாமா, இப்போ எக்ஸ் ஒய்ஃப் ஆமா, டிவோர்ஸ் ஆகிருச்சு போல் இருக்கு, அவங்களுக்கும் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப இந்த டாக்டர் லீயை கூப்பிட்டு இறந்து போன அண்ணனை பார்க்க கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காப்ல, லெஃப்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப லீ யாரோ டாக்டர் பெத்தினின்னு யாரையோ விசாரிக்கிறாங்க. யாரா அந்த டாக்டர் பெத்தினி அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி டாக்டர் ஆமாங்க. அவங்க முன்னாடியே தான் அண்ணனுக்கு இந்த ஏன் இறக்க போறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே கோளாறாமா, ஹார்ட் டிசீஸ் ஆமா. இதுல இருக்கவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல 10 வருஷம் 5 to 10 வருஷம் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அங்க தகவலை கேட்டுக்கிட்டு இருந்த அப்போதைக்கு யாராரு நம்ம அண்ணங்காரன் ஜோ மற்றும் அந்த லீ பைய 2 பேரும் அந்த தகவலை கேட்டுக்கிட்டு அந்த டாக்டரை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்க. இதை அந்த பொண்டாட்டிக்காரி பார்த்துட்டு செம கடுப்புங்க. புருஷங்காரன் சாக போறத சொல்றாங்க, அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தா அதுலயும் ஒரு பையன் வேற இருக்கான் போல் இருக்கு. மனைவிக்கு சக்க கோபம் வருது. இப்போ டாக்டர் நம்ம லீய அண்ணனை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காப்ல, பாடியை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காப்ல. அண்ணன் இறந்து கிடக்குறாப்ல, அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான், வருத்தப்படுறான், லைட்டா அழுகுறாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கும் அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்குங்க, லைட்டா கிடைக்கும். ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க இறந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நெஞ்சில ஏதோ பாரம் இருக்க மாதிரி வலிக்கும்ல, படம் பார்க்குற நமக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வருமுங்க. இங்க லீ தன்னோட அண்ணன் பையனுக்கு, அதாவது அவன் அப்பா இறந்த தகவலை சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப பாஸ்ட்ல காட்டுறாங்க, அதாவது இப்ப பிரசன்ட்ல வந்து அவங்க அண்ணன் இறந்து போயிட்டா, பாஸ்ட்ல காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் இல்லையா, அந்த போட்ல ஒரு குட்டி பையனோட 2 பசங்க விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அதே சீக்வன்ஸ் தான். அண்ணங்காரன் போட்டு ஓட்ட அவனுக்கு அந்த அவன் பையன் இருப்பான் பாருங்க, அவனுக்கு லீ வந்து கடல்ல எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து இப்போ லீ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இதுவும் பாஸ்ட் தாங்க. தான் மனைவியோட டிவோர்ஸ் ஆகிருச்சு இல்லையா இந்த இன்சிடென்ட்ல. எப்போன்னா இது வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ அண்ணன் பையனோட போட்டிங் போயிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தா லீக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தையுமே ரொம்ப கியூட்டா இருக்கு. பொண்டாட்டியை காட்டுறாங்க, பொண்டாட்டியுமே ரொம்ப அழகான மனைவி. அவளுக்கு ஜலி பிடிச்சிருக்காமா, உடம்பு சரியில்லையா,
முடியாம இருக்கு போல் இருக்கு. ஐயோ சாரிங்க, 3வது குழந்தை வேற இருக்குங்க. அது ஆண் பிள்ளைங்க, இப்பதான் குழந்தை பிறந்து 2 மாசம் ஆயிருக்கும் போல் இருக்கு. பொண்டாட்டிக்கு லீ குடிக்கிறது பிடிக்கலையாமா. இப்ப கூட போட்டிங் போயிட்டு வந்தான்ல, அதுல அந்த போட்டிங் போனப்ப கூட 8 பீர் குடிச்சிருக்கானாமா அவன் ஒரு ஆள் மட்டும். இது அவன் பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இருந்தாலும் புருஷன் இல்லையா, நல்லபடியா கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம லீ தான் அண்ணன் பையனை கூப்பிட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்பா இறந்து போன தகவலை சொல்லி அவனை கூப்பிட்டு வர போய்கிட்டு இருக்கான். ஸ்கூல் பிரின்சிபலுக்கு போற வழியிலே கேட்கறான், எங்க இருக்கான் பையன் என்ன ஏதுன்னு. அவரு இந்த மாதிரி அவன் ஏதோ ஹாக்கி விளையாட போயிருக்கான் சொல்லிவிட்டு கூடவே இவன் அண்ணனை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாப்ல. அண்ணன் பேரு ஜோ சாண்ட்லருங்க, இவன் பேரு லீ சாண்ட்லர். இவங்க எல்லாம் அதாவது ஃபேமிலி எல்லாம் சாண்ட்லர் ஃபேமிலி போல் இருக்கு. லீக்கு இந்த பிரின்சிபலை பிடிக்கவே பிடிக்கலங்க. ஒரு மாதிரி போன்ல பேசுறப்பே ஒரு மாதிரி இந்த சிக்னல் கிடைக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டே பேசுவோம்ல, அந்த மாதிரியே பேசுறான். பிரின்சிபலுக்கு ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு எல்லாரும் கூட லீகை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ இவனை பத்தி ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் வந்து லீயை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி என்ன லீ பண்ணன்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் காட்டல. இப்ப பயலை காட்டுறாங்க. அவன் என்னன்னா கூட விளையாடுறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தடுக்க வந்த கோச்சு கிட்டையும் ஓவரா பேசிவிட்டு லீயை பார்க்க போறாங்க. அப்ப கோச் மற்றும் அவன் அண்ணன் பையனோட ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் கூட நம்ம லீயை பத்தின ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ அப்பா இறந்த தகவலை தான் கோச்சு கிட்ட சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஆளு இறந்து போன அப்பாவை கடைசியா ஒரு தடவை பார்க்க வரியா இல்ல வேண்டாமான்னு கேக்குறாப்ல. சின்ன பையன் இல்லையா, இறந்தவங்களை அதுவும் அப்பாவே இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பாக்குறது ஒரு மாதிரி தானே இருக்கும். அதான் அந்த பையலை ஒரு தடவை கேட்டுக்கிறாப்ல. அவனும் பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு சும்மா எட்டி நின்னபடி பார்த்துட்டு சும்மா எட்டி நின்னுட்டு லைட்டா பார்த்துட்டு டக்குன்னு வெளில ஓடிடுறாங்க. பையன் பேரு பேட்ரிக். ஆமா பேட்ரிக். இப்ப லீ தான் அண்ணன் வீட்டுக்கு பேட்ரிக்கை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பேட்ரிக் வந்தோடனே லீட்ட வீட்டுல எதுவும் சாப்பிட இல்ல, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வான்னுட்டு இவன் தான் நண்பர்களை வீட்டுக்கு வர சொல்லி ஒரு மெசேஜ் வேற போட்டு விடுறான். அவங்களும் வந்து ஆறுதல்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டுக்காரனுங்க என்னன்னா இறந்தவங்க வீட்டுல வந்துட்டு சிரிச்சு ஜாலியா கதை பேசுறாங்க. இந்த பேட்ரிக் பையலோடும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. லீயே இந்த இவனுங்க பண்ற அந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு எப்பவும் போல ஸ்ட்ரெயிட் ஃபேஸ், அதாவது டிப்ரெஸ்டு ஃபேஸை வச்சுக்கிட்டோட இருக்கான். அதுலயும் ஒரு கட்டத்துல இந்த பேட்ரிக் அவன் ஃப்ரெண்டுல ஒரு பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அவன் நைட்டு இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டுமான்னு லீட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறான். அதுவும் எப்படி அப்பா எப்பவும் அவளை ஸ்டே பண்ண சொல்லி விடுவாப்ல, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுவிட்டு கூடவே இன்னொன்னு கேட்கறாங்க. அதாவது அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அவளை பெத்தவங்க வந்து அவ எங்க என்னன்னு வந்து கேட்டா அவன் இந்த மாதிரி டவுன் ஸ்டேர்ஸ்ல தங்கி இருக்கதா சொல்றான். அதாவது இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்க மாதிரியும், ஆனா அவ பேரண்ட்ஸ் வந்து கேட்டா அவ பேஸ்மெண்ட்ல தங்கி இருக்கதா பொய் சொல்றியான்னு கேட்கறாங்க வந்து. வாவ், வேற மாதிரி பையங்க. அப்பன் செத்து போயிருக்கான், பிள்ளைக்கு என்னன்னா கிளிகிளிப்பு கேட்குது. அவங்க அப்பா மட்டும் இந்த பார்த்துட்டு இருந்தாப்லன்னா ரொம்ப பெருமையாக இருக்கடா மகனேன்னு இருப்பாப்ல. லீயையும் இப்போ சரிடா நான் ஒன்று இப்போ என்ன காண்டம் யூஸ் பண்ண சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இதை கேட்குறான். அவங்க அப்பனும் இதான் சொல்லியிருப்பாருன்ற மாதிரி நக்கலாக கேட்குறாப்புல. அதுக்கு இவன் அவனோட அப்பா உயிரோட இருந்தப்பெல்லாம் இவன் எப்படி இந்த காண்டம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காராமா. ரூம்ல சத்தம் கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு வேற போறாங்க. ஐயோ அங்க கட் பண்ணா இப்ப பாஸ்ட்ல பேட்ரிக்கோட அம்மா எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் காட்டுறாங்க. குடிச்சுட்டு வீட்லயே அம்மனமா கிடக்கா. அப்ப பேட்ரிக்கு சின்ன இல்லையா, அவன் அம்மா எப்படி அம்மனமா குடிச்சுட்டு படுத்திருக்காளேன்னு பாக்குறான். அப்ப ஜோ சாண்ட்லர் மற்றும் இந்த லீ சாண்ட்லர் இருக்காங்க பாத்துங்க, அவங்க தான் பேட்ரிக்கை கூப்பிட்டு போறாங்க. பேட்ரிக்கோட அம்மாவுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்காமாங்க, அதாவது மனதளவுல ஏதோ பிரச்சனை இருக்காமா. அதனாலதான் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணிட்டு இவர் மட்டும் தனியா வந்திருக்காராமாங்க. அண்ணனை டிவோர்ஸ் பண்றதுனாலயோ என்னமோ அதனாலயே நம்ம லீக்கு அவளை சுத்தமா பிடிக்கலங்க. பேட்ரிக் கூட ஜோ இறந்து போன தகவலை சொல்லட்டுமான்னு கேட்கறான். வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லட்டுமா என்னன்னு கேட்கறான். ஆனா நம்ம ஆளு அதெல்லாம் வேண்டாம், அவனுக்குலாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். ஆனா புள்ளையாண்டா என்னன்னா இங்க பொண்ணோட மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தன்னோட அம்மாவுக்கு ஒரு இமெயில் மூலமா ஜோ இறந்த தகவலை அம்மாவுக்கு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பி விட்றாப்ல. அடுத்து இப்ப விடுஞ்சதும் லீ அண்ணன் இறந்து இப்ப அடக்கம் பண்ணணும் இல்லையா, அதனால இந்த கிறிஸ்டின் முறைப்படி ஃபியூனரல் எல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த விஷயமா என்ன ஏது காசெல்லாம் எப்படி பண்றதுன்னு பேசிட்டு இருக்கப்போ அப்போ இந்த பொண்ணு அது பாட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு அழகா சாப்பிட உட்காருது. கூடவே நம்ம புள்ளையாண்டாலும் வந்துடுறான், சாப்பிட வந்துடுறாப்ல. நல்லா டயர்டா இருப்பாங்க இல்லையா. லீ இங்க ஃபியூனரல் விஷயமா கால் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு என்னன்னா பேட்ரிக் முன்னாடி இதெல்லாம் பேசாதீங்கன்னு லீயை எழுந்து போக சொல்லுது. அப்பா, ஒரே நாள் நைட்டுக்கு கல்யாணம் புருஷன் முன்னாடி மாதிரி பண்ணிடுறாங்களேன்னு நமக்கே தோணும்.
ஸ்கூல்ல எல்லார்கிட்டையும் இப்ப வந்து பேட்ரிக்கு இந்த பச்சாதாபம் வருது பாருங்க, அதெல்லாம் அது பேட்ரிக்கு தேவைப்படுதுங்க. இவனே மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிறான், அப்பா இருந்துட்டாரு இல்லையா. ஆனா உண்மையில வருத்தம் சோகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த சிம்பத்தி வச்சு அவங்க கிட்ட இருந்து எதையாவது சாதிச்சுக்க முடியுமான்னு மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது ஏதாவது எடுத்துக்கலாமா, ஏதாவது ஃபேவர் ஏதாவது கிடைக்குமான்னு மட்டும் பாக்குறாப்ல பேட்ரிக்கு. ஸ்கூலுக்கு இப்ப விடுறது, அங்க இருந்து கூட்டு போறதெல்லாம் நம்ம லீ தாங்க. அப்படிதான் இப்ப ஸ்கூல் முடிஞ்சு அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். அதாவது ஒரு லாயரை கூட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க அவன் அப்பா ஜோ சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காப்லையா. அதுல பேட்ரிக் போக வேண்டிய சொத்து எல்லாம் இருக்கு, வீடு, அப்புறம் ஒரு போட்டு ஒண்ணு வச்சிருக்காப்லங்க. அது அப்புறம் $5000 வேற காசு கொடுத்துட்டு போயிருக்காப்ல. கூடவே லீய வந்து கார்டியனா போட்டு போயிருக்காப்லங்க. நம்ம லீக்கு கார்டியனாலாம் இருக்க முடியாதுன்னு அங்கேயே ஒரு மாதிரி மூஞ்ச சுமிச்சிடுறா. லாயரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாப்ல, லீய நீயே கார்டியனா இரு அப்படி இப்படின்னு சொல்லி பேச முடியும் பாக்குறாப்ல. இங்க லீ என்னன்னா, இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் அண்ணனோட ஃப்ரெண்டு, கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டு வந்திருப்பாப்ல, அவரை தான் இந்த பிள்ளைக்கு கார்டியனா போட்டுருக்கணும்லாம் சொல்லிட்டு கிடக்குறான். இப்ப பாத்தீங்கன்னா அங்க கட் பண்ணா பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. வீட்டுல நிறைய ஆண்களோட கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. நல்லா கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா கேம் விளையாடுறாப்ல. அப்ப பொண்டாட்டி வீட்டுல குழந்தை தூங்குறதா எல்லாத்தையும் கத்தி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுடுறா. நல்லா மூஞ்ச காட்டி சிரிச்சு விட்டுறா. அவங்களும் பொண்டாட்டி தின்னதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சபடி லீட்ட பேசிக்கிட்டே போறானுங்க. லீ சரியான போதாங்க, பயங்கரமா குடிச்சிருக்காங்க. போதையில சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்றான். பொண்டாட்டி இவன் குடிக்கிறதே பிடிக்கலாது இல்லையா, அதனால குடிச்சுக்கிட்டு அவ தூங்க போயிடுறா. அப்போ லீ ஒரு 2 மணி இருக்குங்க நைட்டு, வீட்டுல பீர் எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு நடந்தே போறாங்க. போய் எப்படி வீட்டுல பீர் தீந்துருச்சுன்னு நைட் 2 மணிக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கக்குள்ள இருக்க கடைகள்ல இருக்கு பாருங்க, அங்க போய் பீர் வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப அங்க ஒரே ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. லீயோட வீடு பத்தி எரியுது. பொண்டாட்டி என்னன்னா வெளியில அழுது துடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. லீ இது எல்லாத்தையும் அங்க நின்று பாக்குறாங்க. விடிஞ்சதும் பொண்டாட்டி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வீடு எரிஞ்சு அந்த புகையெல்லாம் சுவாச்சிட்டு இருப்பாங்க. அதுன்னுட்டு இப்ப பொண்டாட்டியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப லீயோட கைகள் எல்லாம் தட்டி தட்டி உருறா பொண்டாட்டிக்காரி. இன்னும் பயங்கர கோவம் இருக்கும் போல் இருக்கு. இப்ப வீடு எரிஞ்சிச்சு இல்லையா, இவங்க குழந்தைகளும் அந்த தீயிலேயே சிக்கி செத்து போயிருச்சிருக்குங்க. தீயில எரிஞ்சு போன அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து தீயணைப்பு துறை இருக்கும் பாருங்க, அந்த உடம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. பச்சை குழந்தைங்க. அதை பார்த்து நம்ம ஆளு லீக்கு மனசு உடஞ்சு போகுது, அங்கேயே அழுதுகிட்டு இருக்கான். அடுத்து இப்ப போலீஸ் நம்ம லீய விசாரிக்கிறாங்க. வீட்டுல எப்படி தீ எரிஞ்சது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுல லீ வீட்டுல குளிச்சுக்கிட்டு குளிர், அதாவது குளிர் அடிக்கிறதால இந்த குளிர்காலம் இல்லையா, அங்கெல்லாம் இந்த நெருப்பு எரிக்கிறதுக்கு ஒரு இதை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நெருப்பு போட்டு விட்டு இருந்திருக்கான். இவன் தான் நெருப்பு போட்டு விட்டுருக்கான். அதை ஸ்கிரீனை போட்டு மூடணுமாங்க. ஆனா இவன் என்னன்னா ஸ்கிரீனை போட்டு மூடாமலே வெளில போயிருக்கான். வெளில போய் பீர் வாங்க போயிருக்கான். அங்க வீட்டுல இவன் போட்ட தீ பத்தி வீடு ஃபுல்லா எரிஞ்சு குழந்தைங்களும் இறந்து போச்சு. போலீஸ் இவன் பண்ணதெல்லாம் கேட்டுவிட்டு இது ஒண்ணும் குற்றமெல்லாம் எதுவுமே கிடையாது, இதுக்கெல்லாம் ஜெயில போட முடியாதுன்னு லீய போக சொல்லிடுறாங்க. அப்போ லீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் இல்லையா, ஒருத்தரோட கன் எடுத்து தன்னை சுட்டுக்கிட்டு சாகலான்னு பார்க்க, நல்ல வேலைங்க கன்னு வந்து சேஃப்டி வந்து ஆன் ஆயிருக்கு. லீயா இப்ப எல்லா போலீஸும் பிடிச்சி அங்கேயே அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல லீ லாயர்கிட்ட பேட்ரிக்கு கார்டியன்லாம் இருக்க முடியாதுன்னுட்டு பேட்ரிக்கை கூப்பிட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ பிள்ளையாண்டாளுக்கு 16 வயசு தானே ஆகுது. அதுன்றதால போட்டெல்லாம் ஓட்ட முடியாதம்மா, 18 வயசு ஆகணும், ஆனா அதான் உன்னெல்லாம் போட்டு ஓட விடுவேன், போட்டெல்லாம் தருவேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் கத்துறான் நடந்துக்கிட்டு அங்கேயே. அங்கதாங்க லீ ஃபர்ஸ்ட் டைமா கோவப்படுறான் படத்துல. பேட்ரிக்கை கோவப்பட்டு திட்டுறான். அடுத்து இப்போ இங்க அண்ணனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவரு போட்ல இன்ஜின் மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல. பேட்ரிக் என்னன்னா அவனே போட்டை இன்ஜின் மாத்தி நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, லீ என்னன்னா போட்டை வித்துட்டு எப்படி போட்டை வித்துக்கிட்டு பேட்ரிக் தன்னோட ஊருக்கு கூட்டு போறதாவும் சொல்றாப்ல. அதாவது மான்செஸ்டர் தானே இப்ப இருக்குது பேட்ரிக் ஸ்கூல்ல. ஆனா லீ வேலை பார்க்கறது இந்த அபார்ட்மெண்ட் வேலை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ்டன் ஏதோ ஒரு ஏரியாவுமா, அங்க கூட்டு போறதா சொல்ல இது பேட்ரிக்கு பிடிக்கிறாங்க. அங்கேயும் கத்துறாங்க நடந்துகிட்டு. லீ அந்த ஃப்ரெண்டுக்காரரை கேக்குறாங்க, நீங்க அந்த பேட்ரிக்கை பாத்துக்கிறீங்களா என்னன்னு. அவரு பேட்ரிக்கு கார்டியனா இருக்க யோசிக்கிறாப்ல, வேண்டான்றாப்ல. இப்போ லீக்கு பேட்ரிக்கை யார் தலையில கட்டி விட்டுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா லீ பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளை கொண்டுட்டோமேன்ற அந்த குற்ற உணர்ச்சி கிட்டல வேற சுத்திட்டு இருக்கான். இவனோட கதை இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. எல்லாம் லீய ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. அவன் பின்னாடி வேற பேசுறாங்க, அவன் எங்க போனாலும் நீ அப்பா அந்த குழந்தைய எரிச்சவன் அவன் தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதனாலேயே நாங்க பேட்ரிக்கு கார்டியனா இந்த ஊர்லயே வாழறதுன்னு வேணாம்னு நினைக்கிறான். இந்த மக்கள் கிட்ட இருந்து தூரமா போயிட்டு அங்க அந்த வழியோடயே ஏன்டா வாழணுன்ற மாதிரி எப்படா சாகுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய அங்க வாழ்ந்துட்டு அதாங்க இந்த அபார்ட்மெண்ட் வேலையை தான் சொல்றேன். பிள்ளையாண்டால் என்னன்னா அவன் அம்மாவோட போய்க்கிறேன்ற மாதிரி அவனோட வாழ்ந்துக்கிறேன்ற மாதிரி சொல்றான். லீக்கு தான் அவன் அம்மாவை பிடிக்காது இல்லையா, சோ வேணான்றான். போறப்பவே சண்டை போட்டுக்கிட்டே போறானுங்க. அங்க இந்த பிள்ளையாண்டால் இருக்கான் பாருங்க, அவன் என்னன்னா வீட்டுல ஒரு பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. இப்ப இங்க இன்னொரு பொண்ணை அவ வீட்லயே லீய டிராப் பண்ண சொல்லி இறங்கிக்கிறான். அட் அ டைம் 2 பொண்ணுங்களை மேனேஜ் பண்றாப்ல. இப்ப இந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா மியூசிக் பிராக்டிஸ்ங்க. ஒரு பொண்ணு 4 பசங்க
கிளாஸுங்க, மியூசிக் பிராக்டிஸுங்க. அப்புறம் நைட் ஆகிருச்சு இல்லையா, பேட்ரிக்கை கூப்பிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காப்ல. அந்த பொண்ணோட அம்மா என்னன்னா நம்ம லீக்கு ட்ரை பண்றாங்க. லீயோட கதையெல்லாம் அங்க உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அவங்களும் டிவோர்ஸ் ஆகி தான் தனியா தான் இருப்பாங்க போல் இருக்கு. லீ வேற நல்லா பார்க்க சார்மிங்கா அழகா இருக்கான் இல்லையா, சரின்னா அவங்க இவனுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம ஆளுதான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் இல்ல, வீட்டுக்குள்ள வாடாங்கன்னா பரவாயில்ல நான் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்றானோ, அங்க புள்ளையாண்டால் மியூசிக் பிராக்டிஸ் முடிச்சுட்டு இப்ப வேற ஏதோ பிராக்டிஸ் பண்றாப்ல. இவகிட்டையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து காரியத்துக்கு எடுத்து போடுறா, சாப்பாடை போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து இப்போ லீக்கு தான் மனைவி கால் பண்ணி பேசுறாங்க. எக்ஸ் ஒய்ஃப் குழந்தைங்க இறந்து போனதுக்கு லீக் காரணம் ஆகிட்டாங்க இல்லையா, அதனாலதான் டிவோர்ஸ் பண்ணி இப்ப வேற யாரு கூடயோ சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்களாமா. அவ லீயே எப்படி இருக்க என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்க தகவலெல்லாம் சொல்றா. இது லீக்கு ஹர்ட்டிங்கா இருக்குதுங்க. இருந்தாலும் அவள்கிட்ட நல்லபடியா பேசி காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஜோவோட ஃபியூனரல் நடக்குது. நண்பர்கள், ஃபேமிலி டாக்டர், இந்த எக்ஸ் ஒய்ஃப், ஊருக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஃபேமிலியில ஃபியூனரல்ல லீ சரியா சாப்பிட கூட இல்ல, வாழ்க்கையை வெறுத்து ஒரு மாதிரியே போய் நின்றுட்டு இருக்கான். ஆனா நம்ம புள்ளையாண்டால் என்னன்னா நைட்டு ஒரு பொண்ணை வீட்டுல கூப்பிட்டு வரவா என்னன்னு லீயை பார்த்து கேட்கவும் முடியாதுன்னு நடுறாங்க. இவன் பேட்ரிக்கு செம்ம காண்டு, செக்ஸ் வச்சுக்க முடியலன்னு லீய இந்த ஊர்லயே வாழ சொல்லி கன்வின்ஸ் பண்றான். அவனுக்கு இந்த ஊர்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், போட் வேற இருக்கான், கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கு. லீக்கு ஒண்ணுமே இல்லையே, அதான் அப்பார்ட்மெண்ட் வேலை தானே, அதுக்கு லீய மான்செஸ்டர்லயே அதாவது பேட்ரிக் கூடவே சேர்ந்து வாழ சொல்லுறாங்க. இவன் ஏதும் சொல்லல அதுக்கு. அடுத்து இப்போ நைட்டு நேரத்துல அந்த பேட்ரிக் பையனுக்கு ஏதோ பேனிக் அட்டாக் மாதிரி வந்துட்டுங்க, அழுகுறான், ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ லீ தாங்க பேட்ரிக்க பாத்துக்கிறான், ரொம்பவே அக்கறையா, அதாவது அவனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவனை காயப்படுத்துற மாதிரியோ இல்ல அசிங்கப்படுத்துற மாதிரியோ எதுவும் பேசாம ரொம்பவே கன்சர்ன் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா பாஸ்ட்ல அண்ணங்காரன் தாங்க லீ கஷ்டத்துல இருக்கும்போது, அதாவது லீ வந்து குழந்தைங்களை கொண்டுட்டான்ற அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கப்போ இவரு தான் லீய வந்து பாஸ்டன்ல இந்த புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த அபார்ட்மெண்ட் வேலையெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்திருப்பாப்ல. இப்போ தான் பையனுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க கட் பண்ணா இப்போ லீ பாஸ்டன்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு மான்செஸ்டருக்கே வந்து தங்கிட்டான். பேட்ரிக்கோட வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ அண்ணனோட எக்ஸ் ஒய்ஃப் லீக்கு கால் பண்ண போனை அட்டன் பண்ணிவிட்டு இவதான்னு தெரிஞ்சு காலை கட் பண்ணி போடுறான். இத அந்த அம்மா பேட்ரிக் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. லீ இந்த மாதிரி கால் கட் பண்ணது எல்லாத்தையும் இமெயிலா சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அவனோட புள்ள தானே பேட்ரிக். இப்போ புள்ளைய பார்க்கணும்னு சொல்லி டின்னர் வர சொல்லியிருக்காங்க. புள்ளைக்கு அம்மாவை பார்க்கணும்னு அவங்கள்ட்ட வாழணும்னு ஆசை. ஆனா லீக்கு இது சுத்தமா பிடிக்கல. இவனும் எவ்வளவோ சொல்றான், இப்பெல்லாம் அவங்க குடிக்கிறது இல்ல, அப்படி நல்லா திரும்பிட்டாங்க அது இதுன்னு. இவனும் சரிடா சரி நான் அவங்க அம்மாவோட டின்னருக்கு பேட்ரிக்க கூட்டு போறதா சொல்லி ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணிடுறாப்ல. அடுத்த சீன்ல இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பேட்ரிக் லீ எல்லாம் ஒன்னா போட்டிங் வந்திருக்காங்க. அங்க பேட்ரிக் பையன் என்னதான் 18 வயசு ஆளுனாலும் சும்மா போட்டிங் அருமையா ஓட்டுறான். அங்கேயே நம்ம லீ இந்த போட்டிங் வேலை ஏதாவது இந்த போட்டிங் எல்லாம் நிக்கும் பாத்தீங்களா, அங்க ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமா என்னன்னு பாக்க அவரும் சரின்றாப்ல. ஆனா அந்த முதலாளியோட ஒய்ஃப் ஒருத்தவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க லீ ஒரு மாதிரி குறுகுறுன்னு. லீ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி லீ எல்லாம் இனிமே இங்க நீங்க பார்க்க கூடாது, வேலைக்கெல்லாம் எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட அப்புறம் என்ன லீ மான்செஸ்டர் வேற ஏதாவது வேலைகள் ஏதாவது கிடைக்குமா, அந்த ஊர்லயே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா எவனும் வேலை கொடுக்க மாட்டானுங்க. இந்த ஊர் ஆட்கள் எல்லாரையும் இவனை ஏதோ தீண்டத்தகாதன்ற மாதிரியே பாக்குறானுங்க, பேசுறானுங்க. அடுத்த சீன்ல புள்ளையாண்டால் பேட்ரிக் மியூசிக் கிளாஸுக்கு போனான்ல, அங்க என்னன்னா அந்த அம்மா கிட்ட லீய போயிட்டு பேச சொல்றாங்க. இவன் அந்த பொண்ணோட கிளுகிளுப்பா இருக்க முடியலையாமா. பொண்ணோட அம்மா வந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கதவை தட்டுறாங்களாமா, தொந்தரவா பண்றாங்களாமா. அதுக்குன்னு லீய வர சொல்லி அம்மாவோட பேச சொல்லி அவங்களை என்கேஜ் பண்ண சொல்றான். இவன் போயிட்டு ஜாலியா இருக்கலாம்ல அப்படி இப்படின்னு நினைக்க இவனும் போயிட்டு பேசுறாங்க. லீயும் போயிட்டு அந்த அம்மாட்ட பேசுறான். நம்மளால எப்படிதான் நமக்கு தெரியும் இல்லையா. அதே சமயம் மேல புள்ளையாண்டா நல்லா ஜாலியா இருக்காப்ல. இங்க லீ என்னன்னா அந்த அம்மாட்ட ஈடுபாடே இல்லாம அவங்கள்ட்ட பேச அவங்க போயிட்டு பேட்ரிக்கு செக்ஸ் வச்சுக்காம விடாம தொந்தரவு பண்றாங்க. பேட்ரிக்கு கிளம்பவே சொல்லிடுறாங்க. பேட்ரிக்கும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், லீக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அதை பத்தி பேசுங்களேன் அது இதுன்னுட்டு. ஆனா அவங்க அம்மா ரொம்ப நேரம் லீயோட பேசி பார்த்து எவ்வளவோ ட்ரை, இதுக்கு மேலேயும் சுத்தமா முடியாதுன்னு பேட்ரிக்க வந்து அங்கிருந்து போக அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு போறப்போ லீய பேட்ரிக் திட்டிக்கிட்டே போறாங்க. ஏன்டா அவங்களுக்கு பேச டாபிக் கூட தெரியாதா அது இதுன்னுட்டு. இவனும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கியூட்டா பேசிக்கிட்டே போறானுங்க. அடுத்து இப்ப பேட்ரிக்கோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப வேற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்காப்ல. லீக்கு இவங்களை பிடிக்காது இல்லையா, சோ பேட்ரிக்க மட்டும் டின்னருக்கு விட்டுவிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ டின்னர் நடக்குதுங்க. அங்க அந்த அம்மாவோட தற்போதைய கணவர் இருப்பார் பாருங்க, அவரு நல்லா பேட்ரிக் கிட்ட நல்லா ஃபார்மலா என்னப்பா ஏதுப்பான்னு எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்கிறாப்ல. ஆனா இந்த அம்மா இருக்கும் பாருங்க, பேட்ரிக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போதே அவ பாதியில எழுந்து அந்த வந்துடுறப்பான்ட்டு ஓடி போயிடுறா. கூடவே இவரும் ஓடி போயிடுறாருங்க, என்னன்னு தெரியல. அப்போ பேட்ரிக்கு சாப்பிடுறத நிறுத்தி போடுறான் டக்குன்னு. இவங்க இப்படி பண்றதை பார்த்துட்டு இப்ப டின்னர் எல்லாம் முடிச்சு லீயோட போறப்போ வீட்டுக்கு போகும்போது அங்க தான் அம்மா பண்ணதெல்லாம் எதுவுமே சொல்லாம பேட்ரிக் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு
இவங்களுக்கு ஏதோ நர்வஸா இருக்கும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அம்மாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட. அடுத்து அந்த அம்மாவோட புருஷன் பேட்ரிக்கு இப்ப இமெயில் அனுப்பி விட்டுருக்கான் இப்ப நைட் நேரத்துல. அதுல பேட்ரிக்க வளர்க்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி, அவங்க அம்மாவுக்கு வளர்க்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி அப்படியே நாசுக்கா வலிக்காத மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுருக்காப்ல. பேட்ரிக்கு இந்த மெசேஜ் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அதே சோகத்துல வந்து இப்ப டிவி பார்த்துட்டு இருக்க லீயும் கூடவே தாங்க இருக்கான். நைட் ஆகிருச்சு இல்லையா, என்னடா இன்னைக்கு எந்த பொண்ணு வரலையான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அவங்க வீட்டில் நிறைய ஷார்ட் கன்லாம் இவன் அப்பங்காரன் வச்சிருக்காப்ல, சேர்த்து வச்சிருக்காப்ல. அதை நம்ம லீ வந்து பார்த்துவிட்டு இதை வித்துவிட்டு போட்டுக்கு புதுசாக மோட்டர்லாம் வாங்கிக்கலாம் அது இதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ சோகமாக இருந்தவங்க மூஞ்சில டக்குன்னு பொலிவு வந்துடுதுங்க. இப்போ போட்டு மோட்டரை மாற்றிட்டாங்க. கூடவே அந்த மியூசிக் கிளாஸுக்கு ஒரு பொண்ணு வந்துருப்பா பாருங்க. இது வீட்டுக்கு வந்த பொண்ணு இல்லை, மியூசிக் கிளாஸுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த பொண்ணை போட்டிங்க்கு கூப்பிட்டு வந்திருக்கா. அவளுக்கு போட்டெல்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஒரு வழியா அந்த பொண்ணோட எப்படி அந்த அம்மா வந்து தொந்தரவு பண்ணு பார்த்தீங்களா, அந்த அம்மாவோட தொந்தரவு இல்லாமல் இப்போ ஒரு வழியா 2 பேரும் கடைசியா செக்ஸ் வச்சுக்கிறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பேட்ரிக்கு 18 வயசு கூட ஆள செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாப்ல. நம்மளும் தான் இருக்கோமேன்ற மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ. அடுத்து இப்போ லீ மான்செஸ்டர்ல சுத்திட்டு இருக்கும்போது தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் லீயை பார்த்துட்டு அவளே வந்து லீட்ட பேசுறா. அவளுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு. அவள் லீ கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. தீ விபத்துல எரிஞ்சு இறந்ததுக்கு பொண்டாட்டிக்காரி லீயை பயங்கரமா திட்டி காயப்படுத்திட்டாங்களாம். அதே நேரம் டிவோர்ஸ் வேற பண்ணிவிட்டு போயிட்டாங்களாமா. பொண்டாட்டிக்கு லீயை இப்படியே, அதாவது குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு செத்துருவானோ, இல்ல இதே மாதிரி டிப்ரெஷன்லயே சுத்திக்கிட்டு செத்து போயிருவானோன்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிட்டு புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி லீயையும் இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா லீக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லைங்க. எக்ஸ் ஒய்ஃப் எவ்வளவோ கெஞ்சிரா. ஒரு கட்டத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை பிளேம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லுறா. இவன் மனசை மாத்த எவ்வளவோ ட்ரை பண்றா, பேசுறா. ஆனா நம்ம லீயே நீ எதுவும் தப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிவிட்டு அவனால மூஞ்சி கொடுத்த கூட பேச முடியல. மனசு ஃபுல்லா வலி. ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லைங்க, அழுகவே இல்லை. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னை தானே அழிச்சுக்கணும்னு பாக்குறான். அதாவது இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் லீ இப்போ இருக்கான். இதுக்கு அப்புறமும் பொண்டாட்டிட்ட பேசினா லீ அழுதுருவான்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால அங்கிருந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ போயிட்டு வழக்கம் போல பார்ல குடிச்சுட்டு அங்கே எவனையாவது பிடிச்சி வம்பளத்தை அடிக்க ஆரம்பிக்க அவனுங்க ஒரு கட்டத்துல லீயை பிடிச்சி ஒரு வச்சு அப்படியே மூஞ்சிலே விட்டானுங்க. அப்ப இந்த நண்பர் இருக்காரு பாருங்க, அவரும் அங்கதான் இருந்திருப்பாப்ல. அவரு நம்ம லீய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காப்ல. அங்க அவரோட மனைவி தான் இவருக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டு ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ லீ அந்த அவங்களோட மனைவி கிட்டேயே போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். பயங்கரமா விழுந்து அழுவ ஆரம்பிச்சிடுறான். மனசுல உள்ள வலி எல்லாத்தையும் இப்பதாங்க எக்ஸ்பிரஸ் பண்றான், அழுகுறான். அடுத்து இப்போ வீட்டுக்கு வந்தா லீ இப்படி அடி வாங்கிட்டு இருக்கத பேட்ரிக்கு பார்த்து வருத்தப்படுறான். அவர் அக்கறையா என்னப்பா ஏதாவது மருந்து கிருந்து எடுத்துட்டு வரணுமா, ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்ற மாதிரி அக்கறையா கேட்டுட்டு இப்போ விடிஞ்சிருதுங்க. லீக்கு கனவு, அதுல தன்னோட செத்து போன குழந்தைங்க இருக்கும் பாருங்க, பெண் குழந்தைங்க ரெண்டும், அவங்க 2 பேரும் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கத பார்க்கலையாப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இவனும் நீ ஒண்ணு எரியலமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா உண்மையிலே இங்க ஏதோ கிச்சன்ல ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. வீட்டுல அலாரம் அடிக்குது. டக்குன்னு இவன் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு பார்த்து ஆஃப் பண்ணிட்டான். அடுத்த சீன்ல லீ பேட்ரிக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல பேட்ரிக் இனி அந்த ஃபேமிலி அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருப்பார் பாருங்க, அவர் தான் இனிமே நம்ம பேட்ரிக் அடாப்ட் பண்ணிக்கிறதா, அதாவது தத்தெடுத்து வளர்க்க போறதா சொல்லிட்டாங்களாமா. லீக்கும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர்ல புதுசா வேலை ஒன்று கிடைச்சிட்டாமாங்க, அங்கேயே சேர்ந்துட்டானாமா. பேட்ரிக்கு நம்ம லீயோட வாழணும்னு தான் சித்தப்பாவோட சேர்ந்து வாழணும்னு தான் அவனுக்கு ஆசைங்க. ஆனா லீக்கு அவனால அந்த வலி தான் குழந்தைங்களை இறந்துருப்பான் இல்லையா, அதுல இருந்து மீண்டு வர முடியலன்னு மன்னிப்பு கேட்டுவிட்டு பேட்ரிக்கு ரொம்பவே சோகமா இருக்குது. அவன் அழுகுறான். அப்புறம் காலங்கள் போக நம்ம பேட்ரிக்கு இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டான். 18 வயசு ஆகிட்டு அப்பா சொத்தெல்லாம் இப்ப பேட்ரிக்கே வந்துட்டு இப்போ ஜோவோட நினைவு நாளுங்க நடக்குது. அங்க எக்ஸ் ஒய்ஃப் அவனோட புது கணவன் குழந்தைங்கன்னு இருக்கத நம்ம பேட்ரிக் லீ எல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் லீயும் பேட்ரிக்கும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. லீ பாத்தீங்கன்னா கையில ஒரு பாலை வச்சுக்கிட்டே சும்மா அதில் தலையில தட்டிக்கிட்டே விளையாடிக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றான். நம்ம பேட்ரிக் கூட பேசிக்கிட்டே நடந்து போறான். பேட்ரிக் என்னன்னா ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் போக மாட்டேன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ மியூசிக் பேண்ட்ல தான் ஏதோ சேர்ந்துருவான்னு நினைக்கிறேங்க. லீ என்னன்னா அவன் அதே வாழ்க்கை தான் வாழ போறாங்க. கிரீஃப் தான் குழந்தைங்களோட நினைப்புலேயே அந்த வழியிலேயே வாழ போறதா சூஸ் பண்ணிட்டாப்ல. வழியிலேருந்து கடந்து போகணும்னு பார்க்காம he choose to be live with the pain of guilt and grief till the last moment அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்பப்போ இந்த போர்ல பிரேக் எடுத்துப்பாங்க பார்த்திருக்கீங்க இல்லையா, இப்போதைக்கு இந்த வார் நடக்காது அப்படின்ற மாதிரி வெள்ளக்கொடி காட்டிடுவாங்கல்ல, அந்த மாதிரி லீ தேர்ந்தெடுத்திருக்க இந்த வழி நிறைஞ்ச இந்த வாழ்க்கையிலிருந்து அப்பப்ப சில மூச்சு விடுற தருணம்ன்ற மாதிரி இந்த வழியிலேருந்து பிரேக் விடுங்கடா அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல இதை கூட ரிப்ரைவ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம லீயே பேட்ரிக்கோட எப்போவாவது வந்து போட்டிங்கு அதுல ஃபிஷிங்லாம் வேற போறான். அங்கதாங்க நம்ம படம் முடியுது.